திமுக ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் கழித்துதான் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டதாக நடிகை விந்தியா தெரிவித்துள்ளார். தற்போது அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தேர்தல் சமயத்துல சொன்னாரா, நான் தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் தருவேன்னு. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய்னு சொல்லிதான் ஓட்டு கேட்டாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருக்கும் தரல. 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல. தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய்னு சொன்னாரு. திமுக காரங்க சொல்றது எல்லாமே பொய். அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. இப்பவும் கோயம்புத்தூர் ஃபுல்லா டோக்கன் கொடுக்கறாங்களா? டோக்கன். அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் எல்லாம் கடைக்கு போய் ஏசி, வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் எல்லாமே வாங்கிக்கணுமா? தாய்மார்களே, நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அதெல்லாம் வருமா? 8000 ரூபாய்க்கு அத்தனை பொருள் வருமா? அதுலயும் டோக்கன் கொடுத்தா வருமா? கடையில போய் டோக்கன் காமிச்சா இதெல்லாம் தருவாங்களா? மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. திமுக காரங்க கொடுக்கிற டோக்கன் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாம் ஆடி தள்ளுபடிக்கு துணி கடைக்கு போனா தருவாங்களே ஒரு டோக்கன், அந்த மாதிரி இருக்கும்.